அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற லெசன் என்னது அப்படின்னா 6th செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். அந்த இயலோட பேர் என்னதுன்னா பாடறிந்து ஒழுகுதல். நல்லொழுக்க பண்புகளை அறிதல். தமிழர் திருநாளின் சிறப்பை உணர்தல். தமிழரின் சிற்பக்கலைக்கு சிறப்பையும் பிற கலைகளையும் அறிதல். ஸோ சிற்பக்கலையோட சிறப்பு என்ன, பிற கலையோட சிறப்பு என்ன அப்படின்னு அறிய போகிறோம். நாட்டுப்புற பாடல்கள் மூலம் வெளிப்படும் நாகரீகம் பண்பாட்டினை அறிதல். மயங்கொலி வேறுபாடுகளை அறிந்து மொழியை சரியாக பயன்படுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் மாமல்லபுரத்தை பற்றி ஒரு பாடம் அமைஞ்சிருக்கும். அப்புறம் நாட்டுப்புற பாடல்கள் பற்றின ஒரு சின்ன கதை பகுதியும் இருக்கும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது செய்யுள். ஸோ இது 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 3வது செய்யுள் பகுதி. ஆசார கோவை. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க, நல்ல ஒழுக்கம் தான் நல்ல மனிதர்களை எப்போவுமே உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிஞ்சோம் அப்படின்னா தான் அவற்றை பின்பற்றி நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் அறநூல்கள் அப்படிங்கிற ஒன்றே எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம பின்பற்ற வேண்டிய நட்பண்புகளை அறநூல்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அவற்றை அறிவோம் வாருங்கள்னு சொல்லிட்டாங்க. நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து, பெருவாயின் முள்ளியார். நன்றியறிதல் அப்படின்னானது நன்றியறிதல். ஸோ நன்றியறிதல் அப்படிங்கிறது என்னதுன்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. பொறையுடைமை, பொறையுடைமைனா என்னது, பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல். இன்சொல் அப்படிங்கிறது இனிய சொற்களை பேசுதல். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாது இருத்தல். கல்வியறிவு, ஸோ கல்வியறிவு பெறுதல். ஒப்புரவு ஆற்ற அறிதல். ஒப்புரவுனா என்னது, எல்லோரையும் சமமாக பேணுதல் அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. நட்டல்னா என்னது, நட்பு கொள்ளுதல். அறிவுடைமை, அறிவுடைமைன்னா என்னது, அறிவுடையவராயிருத்தல். யாரு கூட நட்பு கொள்ளணும் அப்படின்னா நல்லினத்தாரோடு நட்டல். ஸோ நல்லினத்தார்னா யாரு, நட்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நன்றி அறிதல். நன்றி அறிதல் அப்படிங்கிறது என்னது, அடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது, பிறர் செய்த உதவியை மறவாமல் இருக்கிறது தான் நன்றி அறிதல். பொறையுடைமை, பொறுத்து கொள்ளுதல். பிறர் நமக்கு தீமை செய்யலாம், அந்த தீமையை நம்ம பொறுத்து கொள்ளுதல் அந்த பொறையுடைமை. இன்சொல்னா என்னது, இனிய சொற்களை பேசுதல். இன்சொல்னா என்னது, இனிய சொற்களை பேசுதல். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமைன்னா என்னது, பிற உயிரினங்களுக்கு தீங்கு செய்யாமை இருத்தல். தீங்கு செய்யாமல் இருத்தல் தான் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. கல்வியோடு, கல்வி அறிவோடு. ஒப்புரவுனா என்னது, எல்லோரையும் சமமாக பேணுதல், அதை தான் நம்ம ஒப்புரவுன்னு சொல்கிறோம். ஆற்ற அறிதல், அறிவுடைமை. ஸோ அறிவுடைமையோடு இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லினத்தாரோடு நட்டல், நட்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும். ஸோ 8 பண்பு நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நல்லொழுக்கம் நம்ம கிட்ட ஊன்றி வளரும்னு சொல்லியிருக்காங்க. நல்லொழுக்கம் இருந்தால் மட்டும்தான் நல்ல மனிதர்களை உருவாக்கும் அப்படின்னு நமக்கு இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ ஒழுக்க நெறிகளை அறிந்து நம்ம அதை பின்பற்றி வளரணும். ஒழுக்க நெறிகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு தான் இந்த ஆசார கோவை பாடல், பெருவாயின் முள்ளியாருடைய பாடல். ஸோ நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து, பெருவாயின் முள்ளியார். ஸோ நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு, எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா எனது நட்பு கொள்ளுதல். பிறர் செய்த உதவியை மறவாது இருத்தல். பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். இனிய சொற்களை பேசுதல். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். கல்வி அறிவை பெறுதல். எல்லோரையும் சமமாக பேணுதல். அறிவுடையவராயிருத்தல். நட்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நூல்வெளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார்.
ஆசார கோவை. ஒரு பெரிய கோவையா நமக்கு வந்து குடுக்காங்க. கோர்வையா நமக்கு வந்து மொத்தமா வந்து பழங்கள குடுக்காங்க அப்டின்னா, நம்ம அத எப்படி சாப்பிடுவோம்? பெருவாயின் முள்ளியார். பெரிய வாய தொறந்து அந்த கோர்வையா இருக்கக்கூடிய திராட்சை பழங்கள கற்பனை பண்ணிக்கோங்க. சாப்ட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த முள் பகுதிய, அதாவது அந்த காம்பு பகுதிய நம்ம என்ன பண்ணிருவோம்? விட்டுருவோம். ஆசார கோவை. ஆசாரம்னா என்னது? நம்மளுடைய சாப்பாடு, ஆகாரம்னு வச்சுக்கோங்க. ஆகாரம் கோவையா கிடைச்சிருக்கு. கோவைன்னா என்னது? மொத்தமா கிடைச்சிருக்கு. அதோட ஆசிரியர் யாரு? பெரிய வாயின் முள்ளியார். பெரிய வாயோட இருக்கக்கூடிய அத வச்சு தான் பெரிய வாய வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். அதுல இருக்கக்கூடிய முள்ள, காம்பு பகுதிகள விட்டுருவோம் இல்லையா? இவர் பிறந்த ஊர் கயத்தூர். இவர் பிறந்த ஊர் என்னது? கயத்தூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவைன்னா நான் என்ன சொன்னேன்? ஆகாரம் கோர்வையா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது வந்து நல்ல பழங்களின் தொகுப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல பழங்கள் சேர்ந்தது தான் அந்த கோவை. அதனால தான் பெரிய வாய தொறந்து அப்படியே அத சாப்பிட்டு முள்ள மட்டும் தூர போடுறோம். இது வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பா இருக்கு. இந்நூல் 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒண்ணா இருக்கு. இதுல வந்து 100 வெண்பாக்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுல எத்தனை வெண்பாக்கள் இருக்கு? 100 வெண்பாக்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 100 வெண்பாக்களை கொண்டது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த புக்ல வந்து இந்த பாட்ட பத்தி என்ன சொல்றாங்க? ஆசார கோவை. ஆகார கோர்வை. அத வாய தொறந்து அப்படியே பெரிய வாய தொறந்து சாப்பிட்டு முள்ள மட்டும் எடுத்துடுறோம். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். அது வந்து எப்படி இருக்கு? நயமா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எந்த ஊரு அப்படின்னு யோசிச்சோம்னா நயத்தூர். நயத்தூர்னா என்னது? நயம், ஊர். கயத்தூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பார்த்தோம்னா கயல் மாதிரியான மீன் கண்ணோட இருக்கக்கூடிய திராட்சை பழம். அத பார்க்கறக்கு மீன் கண்ணு மாதிரி நல்லா அப்படி ஒரு கயல் மீன் மாதிரி இருக்கு பார்க்கறக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கயத்தூர். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல பழங்களோட தொகுப்பை தான் நமக்கு ஆகாரமா கிடைச்சிருக்கு. அதை தான் நம்ம சாப்பிட்றோம். அது வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 11 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இந்த நூல் எத்தனை வெண்பா வச்சிருக்கு? 100 வெண்பாக்களை வந்து கொண்டதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆசார கோவை நல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம் தான் மனுஷங்களை உருவாக்கும். நல்ல ஒழுக்க நெறியோடு இருந்தாதான் நம்ம வந்து அதை பின்பற்றி வாழ முடியும். இந்த நோக்கத்துக்காண்டி தான் முன்னோர் வந்து அறநூல்களையே படைச்சிருக்காங்க, ஒழுக்க நெறிகளுக்காண்டி. அதை சொல்லக்கூடியதான் இந்த ஆசார கோவை. சொல்றவர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். நன்றி எறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு, ஆற்ற அறிதல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல். 8 ஐட்டம் இருக்கு. இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 ஐட்டம் என்னதெல்லாம்? நன்றி எறிதல். நன்றி எறிதல் அப்படிங்கிறது என்னது? நம்ம அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதா. அடுத்தவங்க செஞ்ச நன்றியை மறக்காம இருக்கிறதா நன்றி எறிதல். அடுத்த பொறையுடைமை. பொறையுடைமைங்கிறது வந்து என்னது? அடுத்தவங்க செஞ்ச தப்ப பொறுத்து கொள்ளுதல். இன்சொல்லோடு. இன்சொல்னா என்னது? இனிய சொல்களை பேசுதல். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. தீமை நம்ம எந்த உயிர்களுக்குமே செய்யாமை. அதுதான் வந்து இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னாத அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வியோடு. கல்வியோடு. கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒப்புரவு ஆற்ற அறிதல். ஒப்புரவு வந்து நம்ம அறிஞ்சு எல்லாருடைய தப்பையும் நம்ம வந்து மன்னிக்கணும். அறிவுடைமை. அறிவுடைமை அப்படிங்கிறது என்னது? அறிவோட இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுடைமை. நல்லினத்தாரோடு நட்டல். நல்லினத்தாரோடு நட்டல் அப்படிங்கிறது வந்து என்னது? ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நளினத்தாரோடு நட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 இதுவும் சேர்ந்தது தான் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லும் பொருளும்ல என்ன சொல்லியிருக்காங்க? நன்றி அறிதல் அப்படின்னா என்னது? பிறர் செய்த உதவியை மறவாமை. நன்றி அறிதல் அப்படின்னா என்னது? பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா என்னது? எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவுனா என்னது? நமக்கு தப்பு பண்ணவங்களையும் மன்னிச்சுட்டு எல்லோரையும் சமமாக பேணுதல் தான் ஒப்புரவு. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். பாடலின் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாது இருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வியறிவை பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராயிருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து நான் பிறரிடம் இன்சொல்லோடு பேசுவேன். ஸோ இன்சொல்னா என்னது? இனிமையான சொற்களை கொண்டு பேசுவேன். அதுதான் வந்து இன்சொல் கொண்டு பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அடுத்ததா பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். பொறைனா என்னது? பொறையுடைமை. பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பொறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவுடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அறிவு கூட்டல் உடைமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து சேர்த்து எழுத போகிறோம். அறிவுடைமை. அறிவுடைமை. இவை கூட்டல் 8ம். இவை 8ம். நன்றி எறிதல். நன்றி கூட்டல் அறிதல். நன்றி எறிதல். நன்றி எறிதல்ங்கிறது என்னது? நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பிரித்து எழுதுக. பொறை கூட்டல் உடைமை. பொறையுடைமை. ஸோ இதில் வந்து புக் பேக் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை. இவை கூட்டல் 8ம். இவை 8ம். நன்றி கூட்டல் அறிதல் நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை. ஸோ வந்து 8 வித்து கேட்டிருக்காங்க. எந்த விதைகள் மூலமாக நமக்கு வந்து ஒழுக்கம் சிறக்குமோ அந்த 8 இதையும் மேலே பார்த்து அப்படியே படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கரெக்டான நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல், இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வி, ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல். இந்த 8ம் தான் என்னது? நல்லொழுக்கத்தை தரக்கூடிய விதைகள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆசாரக்கோவையில் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.